ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மதிய சாப்பாடு ரெடி பண்ணலாம் வாங்க. உங்களுக்காக ஒரு சின்ன குறிப்பு தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ண சொன்னாங்க, இல்லை ஒரு அக்கா இந்த மாதிரி ஃபாலோ பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறவங்க பேச்செல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. ஏன் என்னோட பேச்சை கூட நீங்கள் கேட்க வேண்டாம். உங்கள் மனசுக்கு சரின்னு பட்டால் மட்டும் உங்கள் மனசு என்ன சொன்னதோ அதை மட்டும் கேளுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடை ஃபுட்டு ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணியாகும். நொறுக்கு தீனி அதுவும் அவாய்ட் பண்ணியாகணும். உங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. எந்த பொருள் சாப்பிட்டாலும் சரிங்க. நீங்கள் பீட்சாவாக இருக்கட்டும், இல்லை பர்கராக இருக்கட்டும், இல்லை பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மட்டன் கொழுப்பு, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இருக்கட்டுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, சாப்பிடுங்க, தப்பு இல்லை. எதுவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க, தப்பு இல்லை. அளவாக தினந்தோறும் அளவாக சாப்பிடுங்க. எந்த சாப்பாடு இருந்தாலும் சரிங்க, எல்லாமே அளவாக சாப்பிடுங்க. கரெக்டாக வெயிட் லாஸ் ஆகுங்க. எப்போவுமே ஒரு டைம் மட்டும் ஃபாலோ பண்ணாத பார்த்துங்க. தினந்தோறும் அளவாக சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் 10 நாள் ஃபாலோ பண்ணுவீங்க, 11வது நாள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. திரும்பி பழைய நிலைமைக்கு எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிங்க. அந்த மாதிரி பண்ணால் வெயிட் லாஸ் ஆகாதுங்க. அதனால தாங்க சொல்கிறேன், ஒன்று ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகுங்க. உங்களுக்கு இந்த டிப்ஸு உண்மைன்னு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொள்ளு பருப்பு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே விசில் போட்டு குக்கரில் நல்லா கழுவி ஒரு 2 சொம்பு தண்ணியெல்லாம் ஊற்றி கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கொள்ளு பருப்பில் இருக்கிற ரசத்தை பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கூடவே காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், பூண்டு எல்லாம் தட்டி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் 2 பெரிய சைஸ் தக்காளியும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியும் கரைச்சி ஊற்றிக்கோங்க. 10 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொள்ளு பருப்பு வேக வச்சு ரசத்தையும் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் லைட்டாக கொதி வந்தோன்னே இறக்கிடுங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்காக ஸ்நாக்ஸ் தாங்க. உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் நீளமாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 10 நிமிஷம் போல் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. சுடு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு உருளைக்கிழங்கு சிப்ஸை வேக வச்சு ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் போல் நம்ம கார்ன் மாவு ஆட் பண்ணிக்கலாம். கார்ன் மாவு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு கொஞ்சமாக பிச்சு போட்டு பாருங்கள். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வாங்க ஒவ்வொன்றா நம்ம போட்டுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஸ்நாக்ஸ் தாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸும் கூட. குழந்தைங்க பெரியவங்க இருக்கு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்லேயே உருளைக்கிழங்கு இருந்தால் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ எல்லாமே போட்டாச்சு. ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க. அடிக்கடிக்கு ஒரு டைம் சாப்பிட ஆரம்பிச்சோன்னா அடிக்கடிக்கு கேட்க ஆரம்பிப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் தனியாக. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சு நீங்கள் காரம் வேணால் கொஞ்சமாக காரம் சால்ட்டுன்னு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். நான் குழந்தைக்காக செய்கிறதுனால நான் காரம் சால்ட்டெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அவ்வளோதான், எல்லாமே எடுத்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க. ரொம்ப சிம்பிளான பொரியல். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டுக்கலாம். கூடவே உப்பும் கொஞ்சம் காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூளும் சேர்த்து கொஞ்சமாக மல்லித்தூள், பெப்பர் எல்லாமே சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற போகிறது கிடையாது. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம எண்ணெயிலே வேக வச்சுக்கலாம். அப்போ தான் உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சாச்சு, முன்னாடியே சுட சுட ரைஸும் இருக்குது. உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா கொள்ளு பருப்பு ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நம்ம ஒரு பிளேட்டில் ரைஸ் வச்சுக்கோங்க. ரைஸ் வச்சுட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தாங்க, ஆனால் சுவையும் அதிகம், ஹெல்த்து அதிகமாகவும் இருக்குங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடுங்க. நல்ல காரசாரமான கொள்ளு பருப்பு ரசங்க. கொள்ளு பருப்பு ரசத்தில் பார்த்தீங்கன்னா கொள்ளு பருப்பில் ஏகப்பட்ட நற்குணங்கள் இருக்குங்க. நல்லா ரத்த ஓட்டம் அதிகரிக்க செய்யுங்க. நம்ம கெட்ட கொழுப்பு தான் அதை கரைய செஞ்சுருங்க. நல்லா பசி எடுக்குங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.